வாக்கை இழந்ததை தோல்வி என்று நான் சொல்ல மாட்டேன். இந்தியாவிலேயே ஒரு சுயேட்சை வேட்பாளருக்கு அதிகமான வாக்குகள் அளிக்கப்பட்ட நிலை இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான் நாடாளுமன்ற தேர்தல் இருந்தது. அது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற தேசிய ஜனநாயக முன்னணி கூட்டணியுடைய சார்பாக நிறுத்தப்பட்டிருந்த எனக்கு மக்கள் ஆதரவளித்தார் என்றுதான் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னாள் அமைச்சர் உதயகுமார் திறந்த பால் மடியேறாது, கருவாடு மீனாகாது. தயவு செய்து உதயகுமாருக்கு பற்றி என்னிடம் எதுவும் கேட்கார்கள், நான் பதில் சொல்ல மாட்டேன். சார், சென்னையில நடந்த அதிமுக கூட்டத்துல முக்குளத்தோரின் வாக்கு ஒருங்கிணைத்தால் அதிமுக மீண்டும் அந்த வாய்ப்பை பெற்றும் அப்படிங்கிறதா பேசியிருக்காங்க ராமநாதபுரம் நிர்வாகி. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த தோல்விக்கு முக்குளத்தோரின் வாக்குகளை ஒருங்கிணைக்க தவறியதுதான் காரணம் இருக்காங்க. இதை நீங்க அதே நேரத்துல நம்ம 3ஆம் இடம் போடுறதுக்கு ஓபிஎஸ் தான் காரணங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. உள்ளே என்ன பேசுகிறது எனக்கு தெரியவில்லை. நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். நீங்கள் சொல்லியிருந்த கூற்று நான் விசாரித்து அது உண்மை என்றால் என்னுடைய பதில் வெளியே வரும். சார், சின்னம்மா அவர்களோட பயணத்தை நீங்க எப்படி பாருங்க? மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் இன்றைக்கு எங்களைப் போலவே பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய சக்தியில் அனைவரும் ஒன்றிணைந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்ற கருத்தை நாங்கள் உறுதியாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். 10 தேர்தலில் தொடர்ந்து தொடர் வெற்றி பெற்றிருக்கிறோம். இந்த வெற்றிக்கு மாற்றாக என்னென்ன காரணங்கள், இந்த வெற்றிக்கு காரணங்கள், தோல்விக்கு காரணங்கள், உரிய காரணங்கள் என்ன என்பது நாட்டு மக்களுக்கும் கழகத்தினுடைய தொண்டர்களுக்கும். இந்த இயக்கத்தை தொண்டர்கள் இயக்கமாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கினார்கள். பின்பு அதை தொண்டர்களுக்கான இயக்கமாக உருமாற்றினார்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த இயக்கத்திற்கு பொதுச் செயலராக 30 ஆண்டு காலம் பணியாற்றி இந்த இயக்கத்தை வரலாற்று சிறப்புமிக்க இயக்கமாக உருமாற்றினார்கள். கிட்டத்தட்ட தொடங்கப்பட்ட 52 ஆண்டுகளில் 30 ஆண்டுகள் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றம் ஆளுகின்ற உரிமையை தமிழக மக்கள் பெற்றிருக்கிறது. இவ்வளவு வரலாற்று சிறப்புமிக்க அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் பிரிந்த காரணத்தால் மிகப்பெரிய தொடர் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்பதற்கான காரணங்களை பொதுமக்கள் என்று வெகுவாக கவலையோடு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அதனால தான் நாங்கள் அனைவரும் தொண்டர்களுக்காக உருவாக்கப்பட்ட அந்த இயக்கம் சிதைந்து போகக்கூடாது என்பதற்காக இணைய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதைத்தான் மாண்புமிகு சின்னம்மா அவர்களும் சொல்லிக்கொண்டு இன்னைக்கு அவருடைய சுற்றுப்பயணத்தை நடத்தி அதற்கு ஆதரவு திரட்டிக் கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு சின்னம்மாவுடைய சுற்றுப்பயணம் வெற்றி பயணமாக அமைவதற்கு எங்களுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். விரைவில் உங்களை சந்தித்து இணைப்பதற்கான ஏற்பாடுகள் யாருங்க? நீங்கள் சின்னம்மா உறுதியாக. தற்போது தமிழகத்தோட நிலைமை எப்படி இருக்கு? இந்த காவிரி பிரச்சனை இல்ல, தண்ணீர் திறந்த இதுக்கு உங்களோட ஏற்கனவே காவிரி பிரச்சனை பற்றி நான் பல கூட்டங்களில் அறிக்கை மூலமாக சொல்லியிருக்கிறேன். காவிரி பிரச்சனை தீர்ப்பதற்கு காவிரி நடுவர் மன்றம் நிறுவப்பட்டு 18 ஆண்டுகள் தீர விசாரித்து இறுதி தீர்ப்பு வழங்கப்பட்டது. அந்த இறுதி தீர்ப்பை மத்திய அரசினுடைய கெஜெட்டில் அரசியலில் வெளியிட்டால்தான் அதற்கு செயல்படுவம் இருக்கும் என்பதை மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் உணர்ந்து மத்திய அரசுக்கு பல முறை மன்மோகன் சிங் இருக்கும் பொழுது கடிதம் எழுதினார்கள், பலனில்லை. இந்த பிரச்சனையை உச்ச நீதிமன்றம் எடுத்து சென்று வாதாடி போராடி காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்புக்கு சட்ட அங்கீகாரம் இந்திய அரசியலில் கெஜெட்டில் வெளியிட்ட செய்த பெருமை மாண்புமிகு இதயம் டாக்டர் புரட்சித் தலைவர் அம்மாவுக்கு தான் உண்டு. தீர்ப்பில் பெற்ற தண்ணீரை உறுதிப்படுத்துவதற்கு, நடைமுறைப்படுத்துவதற்கு, விடுவிப்பதற்கு, தண்ணீரை விடுவிப்பதற்கு 2 ஆணையங்கள் நிறுவப்பட்டது. அதையும் இதயம் டாக்டர் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய முயற்சியினால் நம்மளுடைய அரசு தான் பெற்றது. ஆக காவிரி பிரச்சனையில் ஒரு வரலாற்று திறமிக்க தீர்ப்பை சட்டபூர்வமாக பெற்றுத் தந்தது அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகமும் இதயம் டாக்டர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் வரலாறு. அதை நடைமுறைப்படுத்துகின்ற கடமை இன்றைக்கு ஆளுகின்ற பொறுப்பில் இருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவருடைய சார்பு என்பதை நான் பல கூட்டங்களில் சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறேன். அவர் என்னென்று சொன்னால், அவர் இந்தியா கூட்டணியில் இருக்கிறார். கர்நாடகத்தில் ஆளுகின்ற அரசு காங்கிரஸ் தலைமையிலான அரசு. இவருடைய செல்வாக்கை அங்கு பயன்படுத்தி அவர்களை வழிக்கு கொண்டு வந்தால் உறுதியாக காவிரி நீதி மாதாந்திர அடிப்படையில் சட்டப்படி நமக்கு அளிக்கப்பட்ட தீர்ப்பின் அடிப்படையில் கிடைக்கிற ஒரு நல்ல நிலை ஏற்படும். அதற்கு நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்தான் தீவிர முயற்சி எடுக்க வேண்டும் என்பது. மீண்டும் இது
நீதிமன்றத்திற்கு சென்றால் தொடர்கதையாகத்தான் அது போய்கொண்டிருக்கும். நமக்கு வேண்டிய நீர் கிடைக்காது இந்த சூழ்நிலை உருவாகும். தமிழகத்துல இது மாதிரியான சட்ட ஒழுங்கு பிரச்சனை நிறைய இருக்கு. இது சம்பந்தமா ஆளுநர் எதுவும் சந்திக்கிறீங்க? ஏற்கனவே பலமுறை அறிக்கையின் வாயிலாக அரசுக்கு நான் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறேன். சாதாரண மனிதன் கூட சுதந்திரமாக செயல்பட முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. கள்ளச்சாராயம், விஷச்சாராயம், போதைப் பொருள், அதுவும் கல்லூரி பள்ளிக்கூடங்களின் அருகில் சாக்லேட்டின் வடிவில் போதைப் பொருள் என்ற ஒரு அவல சூழ்நிலை இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிறது. இதை தடுத்து நிறுத்த வேண்டும். எதிர்காலத்தில் வருகின்ற இந்த இளைய சமுதாயத்துக்கு ஒரு கேள்விக்குறியாக இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டு கிடக்கிறது என்பதை தெரிவித்துக் தோல்வி குறித்து எடப்பாடி பழனிசாமி கட்சி நிர்வாகிகள் ஆலோசித்து வராரு. இதன் பிறகு கட்சியை அவர் வலுப்படுத்துவாரா? அவரிடம் கேட்க வேண்டியதை என்னிடம் கேட்டால் எப்படி நான் சொல்றேன்? கட்சி நிர்வாகிகள் ஆலோசித்து முதல் தோல்வி ஏற்பட்ட போதே நானும் அவரும் ஒன்றாகத்தான் இருந்தோம். அப்பொழுதே நான் சொன்னேன், விலாவாரியாக ஒவ்வொரு மாவட்டமாக அழைத்து உண்மையான காரணங்களை, தோல்விக்குரிய உண்மையான காரணங்களை நாம் அறிந்து புரிந்து அதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று சொன்னோம். கேட்கவில்லை. தொடர்ந்து புரட்சி தலைவராக இருந்தாலும் சரி, புரட்சி தலைவர் மாண்புமிகு அம்மாவர்கள் தோல்வி ஏற்படும் ஒரு தேர்தலில், அடுத்த தேர்தலில் அதை தூக்கி நிறுத்தி வெற்றி பெறுவார்கள். அதுதான் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்துடைய புரட்சி தலைவர், புரட்சி தலைவர் மாண்புமிகு அம்மாவுடைய வரலாறு. அந்த வரலாறு இன்றைக்கு இல்லை. அதற்கு காரணம் யார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். சார், அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்ந்து படுகொலை இருக்கு மதுரையில். ஒரு கேள்வியும் சொன்னீங்க, முடிஞ்சு சார். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? தொடர்ச்சியா வந்து அதாவது அரசியல் கட்சி தலைவர்கள் சென்னை ஆகட்டும், மதுரை ஆகட்டும், அடுத்தடுத்து கொலைகள் நடந்துட்டு இருக்கு. ஸோ அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பின்மையான சூழ்நிலை இருக்கா தமிழகத்துல? இந்த அரசியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு கொலைதான் என்ற தீர்வு அகற்றப்பட வேண்டும், துடைத்து எரியப்பட வேண்டும். அதற்கென்று மக்கள் மன்றம் இருக்கின்றது, தேர்தல் இருக்கிறது, அதில் சென்று கொள்ள வேண்டும். இது மனித உயிர்களை பழி வாங்குவது என்பது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அது அரசின் கையில் இருக்கிறது. நன்றி சார்.